வாங்க வாங்க, எல்லாரும் வந்துட்டீங்களா? சீக்கிரமா குளிச்சுட்டு ரெடி ஆயிடுங்க. இங்க பாருங்க, டைமே இல்ல. சீக்கிரமா எல்லாரோட ட்ரெஸ்ஸையும் அனுப்பி வைங்க. அப்புறம் நகையும் அதோட சேர்த்து அனுப்பி வச்சிருங்க. ஓகே? பவி, நீ எங்கயாவது மோகினிய பாத்தியா? இல்ல உமாக்கா. ஐயோ, நான் மோகினி கிட்ட பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் டீ ரெடி பண்ணி கொடுக்க சொல்லி சொன்னேன். அவ எங்க போனானே தெரியல. இப்ப நான் தான் எல்லாருக்கும் டீ போடணும் போல இருக்கு. அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல. மோகினி ஏதாவது வேலையா வெளியில போயிருப்பான். இப்ப என்ன, உங்களுக்கு டீ வேணும், அது நானே போட்டு கொடுக்கறேனே. ரொம்ப நாளுக்கு அப்புறம் சந்தோஷமா இருக்கும். நான் நல்ல டீயா போட்டு கொண்டு வரேன். ஆண்டி, நீங்க மோகினி எங்கயாவது பாத்தீங்களா? ரொம்ப நேரமா தேடுறேன், அவளை காணோம். அவ பசங்களோட மேல இருப்பான்னு நினைக்கிறேன். சரி, நான் பாத்துக்கிறேன். நீ பூ வாங்கிட்டு வந்துட்டியா? சரி, மத்த பொருள் எல்லாம் வெளியே இருக்கு. ஒண்ணு போய் எடுத்துட்டு வரேன். நீ போ, நான் எடுத்துட்டு வரேன். நாமளும் மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? அதுக்கு என்ன, பண்ணிக்கலாமே. அப்ப இதுக்கு முன்னாடி எதுக்கு பண்ணும்? போங்க, போய் வேலை பாருங்க. என்ன இது, காத்து பலமா அடிக்குது? ஏதோ பெரிய புயல் வரதுக்கான அறிகுறி மாதிரி இந்த காத்து வீசுதே. எல்லாத்தையுமே நாசமாக்குற புயல் மாதிரி தோணுது. இரவு 8 மணிக்கு உங்கள் பாலிமர் தொலைக்காட்சியில் காணத் தவறாதீர்கள். சீமா, நீ வாவ், சூப்பர் மோகினி. ரொம்ப அழகா இந்த ரூம் நீ ரெடி பண்ணிருக்க. இந்த ரூமுக்குள்ள வந்ததுமே எனக்கு வேற ஏதோ உலகத்துக்கு போன மாதிரி இருக்கு. பாத்தியா சீமா, உனக்காகவும் பிரேமுக்காகவும் மோகினி இந்த ரூமை இவ்வளவு அழகா அலங்காரம் பண்ணிருக்கான்னு. சீமா, நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்க. அம்மாக்கா, இன்னைக்கு கண்டிப்பா உங்க மேல நிறைய திருஷ்டி பட போகுது. நான் இப்பவே திருஷ்டி போட்டு வச்சிடுறேன். ரோஹிணி, எப்பவுமே ஃபங்க்ஷன்னா நான் தான் ரொம்ப அழகா இருப்பேன். இருந்தாலும் ஒரு விஷயத்த நான் ஒத்துக்கிறேன். இன்னைக்கு சீமா தான் ரொம்ப அழகா இருக்கா.
அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? பிரேம் சீமாவை மறுபடியும் காதலிக்க ஆரம்பிக்க போறாரு நினைக்கிறேன். இல்ல சீமா? அண்ணா அண்ணிய எவ்வளவு லவ் பண்றாருங்கறத அவங்க கையில இருக்கிற மெஹந்திய பார்த்தாலே தெரிஞ்சிடும். நாம எப்பவும் போல மெஹந்தி ஃபங்க்ஷனை இன்னைக்கு கிராண்டா பண்ணி இருந்தோம்னா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும்ல. அதனால இப்ப என்ன ஆச்சு அண்ணி? மெஹந்திய பெருசா பண்ணலனா என்ன? இந்த குறைய நாம கல்யாணத்தன்னைக்கு தீர்த்துடலாம். என்ன ரோஹிணி அண்ணி? கண்டிப்பா. நீ சொல்றது நிச்சயமா நடக்கதான் போகுது. அம்மா, அம்மா இது உங்களுக்காக தான் நாங்க கொண்டு வந்தோம். தேங்க்யூ. அம்மா, நீங்க இன்னைக்கு பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க. அப்படியே பார்க்க பொம்மை மாதிரி இருக்கீங்க. அப்புறம் நீங்க 2 பேரும் என்னோட அழகான பொம்மைங்க மாதிரி இருக்கீங்க. வாங்க ஹக் பண்ணுங்க. அம்மா, உங்களை நாங்க அப்பா கிட்ட கூட்டிட்டு போக தான் வந்தோம். அப்பா உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அக்கா பாத்தீங்களா, மாமா இவங்களை அனுப்பி உங்களை கூப்பிடுறாரு. நீங்க மட்டும் லேட் பண்ணீங்க, மாமா அவரே வந்து உங்களை கூட்டிட்டு போயிடுவாரு. சரி, நீங்க 2 பேரும் போங்க. அம்மா பின்னாடியே வருவாங்க. வெரி குட். வாங்க போங்க அண்ணா. நமக்கு முன்னாடி நம்ம ட்ரெஸ் நம்மள அறிமுகப்படுத்திரும். சோ நான் நம்புறது உஜாலா கிறிஸ்ப் அண்ட் ஷைன் பார் ஆஃப் தி எக்ஸிகியூட்டிவ் லுக். இரவு 8 மணிக்கு உங்கள் பாலிமர் தொலைக்காட்சியில் காணத் தவறாதீர்கள். முகூர்த்த நேரம் முடிய போது மாலை மாத்திக்கலாம். அண்ணே ஒரு நிமிஷம். அட என்ன இது? இவங்க பாட்டுக்கு மாலை மாத்த வராங்க. ஒரு வேலை பாக்கி இருக்கு, அத நாம இப்ப பண்ணியாகணும். என்ன வேலை? அந்த வேலை அதேதான். எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. வாங்க தூங்க. ஒத்துக்கவே மாட்டோம். ஆமா, ஒத்துக்கவே மாட்டோம். இங்க பாருங்க, நீங்க இந்த மாதிரி சீட்டிங்லாம் பண்ணவே கூடாது. அப்படி நீங்க எதாவது பண்ணா எங்க அக்காவுக்காக நானும் இப்படி ஏதாவது பண்ணுவேன்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்க அண்ணியை நீங்க கஷ்டப்படுத்துறீங்கன்னு சொன்னா அப்படின்னா நானும் எங்க அண்ணி டீம்லயே இருந்துக்கிறேன். தூக்குங்க.
தேங்க்யூ. அந்த அம்மனோட ஆசீர்வாதமும் அருளும் எப்பவும் உங்க 2 பேருக்கும் இருக்கும்பா. ரெண்டு பேரும் இதே மாதிரி எப்பவும் சந்தோஷமா இருங்க. உங்க 2 பேருக்குள்ள இருக்கிற இந்த அன்பும் காதலும் என்னைக்கு நிலைச்சிருக்கணும். நல்லா இருக்கு. எப்பவுமே உன் பொண்டாட்டிய சந்தோஷமா வச்சிரு. என்னாச்சு? இது சந்தோஷமான நேரம். நீங்க ஏன் கண் கலங்குறீங்க? இது கூட ஆனந்த கண்ணீர் தாம்மா. சந்தோஷமான நேரத்துல கண்ணீரை விடக்கூடாது. அப்படி சந்தோஷமா இருக்கிறதுக்கு ரொம்பவே முக்கியமானது ஒரு நிமிஷம். அந்த கருப்பு பூனையை இங்கதானே பார்த்தேன். ஒருவேளை இது பிரமையோ? குழந்தைகளுக்கு என்னாச்சு? பசங்களா உங்களுக்கு என்னாச்சு? எதுவும் அடிக்கடி பட்டிருக்கா? என்னாச்சு சீமாக்கா? ஒண்ணும் இல்ல. 2 பேரும் மும்முரமா டான்ஸ் ஆடினாங்களா, அப்படியே கீழே விழுந்துட்டாங்க. நான் இவங்க 2 பேரையும் ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு அப்படியே ட்ரெஸ் மாத்தி கூட்டிட்டு வந்துடுறேன். அட, நீங்க எங்க போறீங்க? நீங்க இங்கே இருங்க. இன்னைக்கு உங்களோட கல்யாண நாள். நான் இவங்க 2 பேரையும் பாத்துக்கிறேன். இல்ல, இவங்க 2 பேரும் என்னக்கா, கல்யாணம் ஆனதும் மாப்பிளைய விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க ஜோடியா 2 பேரும் இங்கே இருங்க. இவங்கள பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. இவங்க என்கிட்ட பிடிவாதம் பிடிச்சாங்கன்னா எப்படி அவங்க அழுகிய நிறுத்தணும்னு எனக்கு தெரியும். இவங்கள பத்தி கவலைப்படாதீங்க. இவங்கள பாத்துக்க வேண்டியது என் கடமை. சரி அஞ்சலி, சஞ்சனா, உங்களுக்கு தெரியுமா, உங்க 2 பேருக்காகவும் நான் ஒரு பெரிய சர்ப்ரைஸ வச்சிருக்கேன். ஆனா அது உங்களுக்கு நான் எப்ப தருவேன் தெரியுமா? நீங்க ஆண்டியோட பேச்ச கேட்டாதான். என் பேச்ச கேப்பீங்க தானே? சொல்லுங்க, இப்ப என் கூட வருவீங்களா? வாங்க போலாமா?
அம்மா கிட்ட இப்பவே போனோம். அம்மா நாங்க இப்ப எங்க அம்மா கிட்ட போயே ஆகணும் ஆண்டி. இங்க பாருங்க, அம்மா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க, சரியா? நீங்க அடம் பிடிக்க கூடாது, நல்ல பசங்களா இருக்கணும். அம்மா தான் உங்ககிட்ட சொன்னாங்கல்ல நீங்க நல்ல பசங்களா இருக்கணும்னு. என் பேச்ச கேட்டா உங்களுக்கு நான் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன், ஓகேவா? சரி, நாம ஒண்ணு பண்ணலாமா? என் கூட நீங்க 2 பேரும் விளையாடுவீங்களா? விளையாடுவீங்கல்ல? வெரி குட். சரி, இப்ப நாம ரிங்கா ரிங்கா ரோசஸ் விளையாடலாம், ஓகே? சரி, என் கைய பிடிங்க. ரிங்கா ரிங்கா ரோசஸ், ரிங்கா ரிங்கா ரோசஸ், பாக்கெட் full of roses, asa, gussa, alpha, down. Ringa ringa roses, ringa ringa roses, ringa ringa roses, ringa ringa roses. நீ என்ன நினைச்ச? என்கிட்ட இருந்து தப்பிக்கலான்னு நினைச்சியா? நான் ஒரு சூனியக்காரி, அது உனக்கு தெரியும்ல? நானும் சூன்யக்காரிதான். ஆமா, நானும் சூன்யக்காரிதான்.